வணக்கம், நான் டாக்டர் ஐஸ்வர்யா, ஸ்கின் டாக்டர், குமரன் ஹாஸ்பிட்டல், திருத்தங்கல். லேசர் ட்ரீட்மெண்ட் பொதுவாக எதுக்கெல்லாம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணிக்கலாமா, பண்ணால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இப்படின்னு லேசர் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய கேள்விகள் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். லேசருங்கிறது 2-3 வகையான லேசர்ஸ் இருக்குங்க. முடி நம்ம சருமத்தில் தேவையில்லாத முடி நிறையா வளரலாம், முகத்தில் நிறைய முடி வளரலாம். அதை நிரந்தரமாக குறைக்கணும், நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த கருப்பான அடர்ந்த முடிகளை நீங்கள் லேசர் மூலயமா குறைக்க முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதன் மூலம் நல்ல அந்த முடியோட வளர்ச்சியை நம்ம கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஹார்மோனல் காரணங்கள் ஏதாவது இருந்தால் அதை சரி செய்து லேசர் மூலமாக நம்ம முடியை நல்லா வளர விடாமல் தவிர்க்க முடியும். இந்த லேசருக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அடுத்து, முகப்பருனால குழி விழுந்துருச்சு, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலை, முகத்தில் நிறைய குழி விழுந்துருச்சு, ஆக்னி மார்க் ஸ்கார் ஆயிடுச்சு, அது எல்லாத்தையுமே நீங்கள் லேசர் மூலியமாக, CO2 லேசர் மூலியமாக நல்லா சரி செய்யலாம், குணப்படுத்தலாம். ஓரளவுக்கு நம்ம தோலை உயர்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் மங்கு, கண்ணை சுற்றி கருவளையம், இல்லைன்னா ஃப்ரெக்கிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி ஸ்பாட்ஸ், பருனால வர ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் முகத்தில் வந்துருச்சு. க்ரீம் போடுறீங்க, அது பத்தலை, குறைய மாட்டேங்குது, சீரம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, பத்தலை, குறைய மாட்டேங்குதுங்கிறப்ப லேசர் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லேசர் நம்ம பயன்படுத்தி, என்டியாக எனப்படும் லேசரை நம்ம பயன்படுத்தி முகத்தில் இருக்கிற கருப்பை நம்ம நல்லா குறைக்கலாம். இது எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நடக்கக்கூடியது தான். தோல் அளவில் மட்டுமே இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும், இந்த வித்தியாசங்கள் எல்லாமே நடக்குங்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது.